ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு விஷயம் நமக்கு பெருசாக கொடுத்துருக்கு. அந்த விஷயத்த வந்து யூனிவர்ஸே திருப்பி எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. ஒரு விஷயம் நம்ம இழக்கிறோம்னா அதே மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து நமக்கு பெருசாக கொடுக்கறதுக்கு இந்த யூனிவர்ஸ் காத்துட்ருக்கு. ஒரு பக்கம் நம்ம இழந்ததை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த இழந்ததை பற்றி மட்டுமே யோசிச்சு, பாஸ்ட்டை பற்றி மட்டுமே யோசிச்சு அதுலேயே சோகமாக இருந்துகிட்ருப்போம். பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் இந்த யூனிவர்ஸ் என்ன கொடுக்கறதுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாமே. அதில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இட் மேபி பர்சனாக இருக்கலாம், இட் மேபி ஃப்ரெண்டாக இருக்கலாம், இட் மேபி யாராக வேணால் கூட இருக்கலாம். இல்லை ஒரு விஷயத்தை நம்ம தொலைச்சிருக்கோம் லைஃப்லனா அதை பற்றி தேடாமல், தொலைச்சதை பற்றி யோசிக்காமல் புதுசாக வந்து என்ன இருக்குங்கிறத பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டு போகலாம். ப்ரெசென்ட்டில் வாழ பழகிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா பாஸ்ட்டை மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பாஸ்ட்டாகவே போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் இழந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து இழந்தது கிடைக்காது கடைசி வரைக்கும். அதை பற்றி யோசிக்காமல் ஃப்யூச்சரில் என்ன யூனிவர்ஸ் கொடுக்க காத்திருக்கோ அதை பற்றி எதிர்பார்ப்புகளோட அதை பற்றி திங்க் பண்ணி சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். ஏன்னா அதுதான் ரியாலிட்டி, அது மட்டுமே தான் உண்மை. ஏன்னா நிறைய பிரச்சனைகளில் வந்து பாஸ்ட்டை யோசித்து நிறையா விஷயங்கள் யோசிக்கிறோம், திங்க் பண்ணுறோம். அந்த பாஸ்ட்டை யோசிக்காமல் ப்ரெசென்ட்டில் வாழ பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.